பொதுவாக நம்ம ரோட்டில் பயணித்து தான் ஆகணும். அப்போ விபத்து ஏற்படும். அப்போ அந்த விபத்து ஏற்படுறப்ப இழப்பீடு வாங்கிறத பொறுத்து பல பேருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். ஏன்னா ரோட்டில் வாகனங்களால் விபத்து ஏற்படும் பட்சத்தில் 2 வாகனங்கள் மோதிக்கொண்டா ஏதாவது ஒரு வாகனத்திற்கு அதில் இன்சூரன்ஸு இருந்துச்சுனாவே நம்ம வந்து அந்த அந்த விபத்து சம்மந்தமாக இழப்பீடு பெற முடியும். இல்லை நம்ம நடந்து போகிறோம், அப்போ அந்த வாகனம் மோதிடுச்சு, அந்த வாகனம் எதுவுமே தெரியல அப்படின்னா பெரும்பாலானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி கேஸில் இழப்பீடு பெற முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அதுதான். ஆனால் உண்மை என்னென்னா, சப்போஸ் ஹிட் அண்ட் ரன் அப்படிம்பாங்க. அதாவது இரவு நேரங்களில் மெயின் ரோட்டில் பஸ்ஸுகள் ஏதோ வண்டிகள் ஏதோ 2 வீலர் கார் ஏதாவது ஒன்று போகிறப்ப நம்மளுக்கு விபத்தை ஏற்படுத்திட்டு அது வந்து தெரியாமல் போயிடுச்சுன்னா அதில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ண முடியாது. அப்படியே முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணால் கூட அடையாளம் தெரியாத வாகனம் அப்படின்னு சொல்லி தான் பதிவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வழக்குகளில் இழப்பீடு வாங்கிறதுங்கிறது வந்து பெரிய சிம்ம சொப்பனம். அவங்களுக்கான இந்த வீடியோ. இதில் அரசாங்கம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நபர் பயணிக்கிறப்ப விபத்து ஏற்படுத்திட்டு ஒரு வாகனம் போயிடுச்சு, அந்த வாகனத்தினுடைய பதிவு என்ன கண்டுபிடிக்க முடியல, விபத்தில் வந்து அவர் இறந்து விட்டார் அப்படின்னா பொதுவாக காவல்துறையில் எஃப்ஐஆர் போடுறப்ப அடையாளம் தெரியாத வாகனம் இடித்து விட்டு சென்றதாக வழக்கு பதிவு செஞ்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த இழப்பு சம்பந்தமாக இழந்த குடும்பத்திற்கு விபத்து காப்பீடு வந்து எங்கேயும் இருக்காது. ஆனால் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஹிட் அண்ட் ரன் கேஸஸை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட விபத்து நடந்த இடத்தினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரை, மாவட்ட ஆட்சியரை தரப்பினராக சேர்த்து விபத்துக்கு வழக்கு போட்டு அவங்க அரசாங்கம் சார்பாக அரசாங்கத்துக்கிட்டேருந்து இழப்பீடு வழங்க முடியும் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. அதே போல் இது இல்லாமல் வேறு ஏதாவது வாங்க முடியுமா அப்படின்னா, பொதுவாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தின்படி ஒரு நபர், அந்த இறந்த நபர் ஏதாவது ஒரு வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருந்தால் அதில் 2 விதமான இன்சூரன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்தா போதும். அதில் ஒரு இதில் வந்து 30 ரூபீஸும் ஒரு இதில் வந்து 200 ரூபீஸும் பிடிக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கனாக்க அந்த 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் இழப்பீடு தொகை அந்த மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்க அந்த வங்கியிலேருந்து வாங்க முடியும். அதே போல் இறந்த நபர் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்து ஒரு ஏடிஎம் கார்டு கூட வச்சுருந்தாருன்னா